வந்துட்டோம். ஆனால் கூட 2 பழம் இருக்குது. தெரியும்டா எனக்கு அப்போவே. நான் வந்தோடனே பார்த்தீங்கன்னா காக்கணும் போயிட்டேன். வேறு மரத்தோட உச்சியில் நிற்கிறான். பார்த்தீங்கன்னா என் வீரப்பழம் பாருங்க மக்கள் எவ்வளோ பழம் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறீங்கன்னா பாலமரம் பறிக்கிறக்காண்டி வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாலமரம் நிற்கிது. இங்கே சுற்றி காமி, இங்கே சுற்றி நீங்கள் பார்க்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலமரம் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பாலப்பழம் பழக்குங்க. அது பார்த்தீங்கன்னா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா பதிக்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பழம் இருக்குங்க. அதெல்லாம் அதை பறிச்சு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு. இங்கே ஒரு மேலே காட்டு எப்படி இங்கே மேலே பழுத்துருக்கு, எப்படி பழுத்துருக்குங்க அப்படியே தெரியுதுங்களா? ஒரு மஞ்சள் கலரில் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பாலப்பழம். வெளியில் எடு லைட்டாக இந்த தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் அந்த பாலப்பழம். பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா லைட்டாக பால் வர மாதிரி இருக்கும். அஞ்சாருங்களா, இது சாப்பிட்டோம்னா வச்சுக்க இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக அங்கே உள்ளே பழுத்துருக்கு. வாங்க அவன் போய் பறிக்கலாம். அதை இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அந்த மரத்துலலாம் ஏற முடியாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அது பழம் அவ்வளோதான் இல்லை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 மரம் நிற்கிங்க. அது பார்த்தீங்கன்னா செம்ம பழம் பழுத்துருக்கு. அதான் தான் அன்றைக்கி பயங்கரமாக பறிக்க போகிறாங்க. அதுக்கு முதல்ல இந்த மாதிரி இந்த குகையை கிடக்கணும். அதான் நீங்கதான் கொஞ்சம் டேஞ்சரஸான காடு தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி பாதை ஒன்று இருக்குது வயலுக்கு போகிறக்காண்டி. அந்த ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பழம் பழத்துருக்கு. வா 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 போ. மக்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வயலுக்கு போகிற வண்டி பாதை. அதே மாதிரி இந்த முண்டா இருக்குது பார்த்தீங்களா? இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா எக்கா பக்கம் பழம் பழுத்துருக்குங்க. அதில் என்ன ஒன்றுனா மரத்தில் அவ்வளோ ஏற முடியாது. முள் பயங்கரமாக முள்ளாக இருக்குது. இந்த பக்கத்து போகவே முடியாது. சரி வாங்க இப்போ இந்த பக்கத்துக்கு எரிச்சு வைப்போமா? அப்புறம் படிச்சுப்போம். இங்கே காட்டன் மேதை வேலை செஞ்சு விடுங்களே. மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுக்கு நிறையா முதல்ல பார்த்தேன். நிறையா பழம் இருந்துச்சு. இங்கே பாருங்க, சரியான குண்டு அவ்வளோ நிறையா இருக்குங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் தெரியாது. இல்லை நாங்களே அந்த மரத்தில் பழம் இருக்கா? இந்த ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பழம் தாங்க. இந்த பக்கத்துலாம் ஏறுறதுக்கு வாட்டமாக வந்துச்சுன்னா அந்த ஒரு மாதிரி சின்ன மரம் தான் இருக்குது. செமப்பழம் இருக்குது. மேலே ஏறு நீ ஏறலையா? நான் ஏறலப்பா. ஏன்டா? இந்த மரம் தாங்க நாங்கள் பறிக்க போகிற மரம். இதை பார்த்தீங்கன்னா எக்க இருக்குது பழம். இது நான் வரேன், நீ ஃபஸ்ட்டு மேலே ஏறி. என்னை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காய் பழமும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. வேலை பழம் தெரியாதுடா, ஜூமிங்கில் தெரிய மாட்டேங்குதுடா. அந்த நேரத்தில் மேலே அவ்வளோ பழம் இருக்கு. மேலே இருக்குவார். மேலே தெரிய மாட்டேங்குதுடா, அந்த கேமரா தெரியாதுடா. எவ்வளோ வேண்டாடே இதேப்பா, பயங்கரமாக இருக்குங்க அந்த பழம். நீ ஒருத்தன் வாழை ஒடிச்சிட்டு நொறுக்கிறியான்னு நினைக்கிறேன். இதப்படி எதுக்கடி நான் மேலே அடிக்கிறேன். அப்படியே எடுத்துட்டா இல்லை வாடா. நான் பிடிச்சிட்டு பிடிச்சின்னா நாங்களும் தெரியாதுல்ல. ஆட தெரியுதியா? எனக்கு ஏயா படுத்துற ஏரியா மூஞ்சி நல்லா தெரியுதியா ஏரியா? முசூர் இருக்குடா இந்த மரத்தில். நம்ம கணேசன் இப்போ முசூரில் கடி வாங்கிட்டாரு. ஏற்றமா டேஸ்ட் ஆகுது. என்னை விட்டுட்டு ஏறிட்டேன். டேஸ்டாக இருக்குங்க சொல்கிறேன். கொண்டா எட்டுமா வாங்கி மேலே வாங்கிக்கிறேன். இவன் இந்த அது கேமரா புறா இங்கே வாடா தொங்கிக்கிட்டு இருக்கேன்டா மேலே மரத்தில். நான் சொல்ல டக்குன்னு வாடா, பிடிக்கும்ல. இந்தா அப்படியே அப்படி பிடிச்சிக்க. நான் மேலே வந்துக்கிறேன். ஏறி போயிருப்பான் இதில். நேற்று காய் முத்தப்படாரு. அவர் தான் எனக்கு இந்த மரத்தை காமிச்சாரு. பழம் நிறையா கிடக்குறாங்க, போய் பறிச்சுட்டுன்றா அப்படின்னு சொன்னாரு. ஒரு வழியா அப்படின்னா மரத்துக்கு வந்துட்டோம். சரி வீடியோ எடுத்துட்டு கிளம்புங்க. மக்களை பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் ஏறி வந்துட்டான். பழம் பறிக்க போகிறோம். மக்களை மேலே ஏறி பார்த்தோன்னா அந்த மேலே தெரிஞ்ச பழத்தெல்லாம் காணுங்க.
ம் நுனி வாத்துல தான் இருக்கா? ஆமாம் கோய். பார்த்துட்டேன்டா, படத்தை பார்த்துட்டேன்டா. ஏ நம்ம ஜெயிச்சிட்டோமாடா. ஜெயிச்சிட்டோம். நம்ம எங்கே இருக்கோம்? மரத்தில் இருக்கான். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து செம பழம் இருக்குது. அதை உங்களுக்கு காமிக்கிறீங்க. கடன் அப்பா சத்தியது என்னடா இது? இதான் பார்த்தீங்கன்னா அந்த பழம். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்கிறாது யாருக்கும். வில்லேஜில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை அந்த கமாலில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தோணும் இந்த லைட்டாக பால் மாதிரி வருங்க. அது தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த பால் பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிறான். இந்த விதோட ஒத்தனை ஃபுல்லாக ஒட்டிதான். அப்படி பிடுங்க. நான் காமி வாங்கிட்டேன். கேமராவில் காமி. இங்கே பாருங்க. அப்படி இன்னொரு பழம் இருக்கு. சரி வீட்டுக்கு போயிட்டாரேன். ம் தக்காளி உன்னை இறக்கி விடுங்க. மேலே வாரியா கணேசனோட? கணேசன் வேண்டா. குளிக்க வேற போகணும். எங்கா மக்களை இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏற்பட்ட பழம் பறிச்சு வச்சுருக்காங்க கையில். இங்கே பாருங்க. அப்படியே காங்க. என்ன இருக்கு? அப்படியே சாப்பிடு. சூப்பராக இருக்கா? பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த மரத்தில் செம பழம் படுத்துருக்கா. இச்சு வரா வாரத்தில் அவனால் வர முடியாது. அவனை ஒரு கம்பு தரியா அவனை கீழே இருந்து இச்சு வாட்டி செம பழம் இருக்கா. அதில் இழுத்து பறிக்க போறியா? இழுக்க ஓடிச்சிட கூடாது. உங்கள் ஊரில் மரம் அவசரப்படியாங்க பட்டு ஓடிச்சு. இந்த கொஞ்ச நேரம் புறா நானும் பறிச்சுக்கிறேன். இந்த வாரம் கைக்கிட்டே பழம் பழம் இருந்து நான் பறிக்க முடியாமல் நிற்கிறேன்டா. ம் நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்க. தக்காளி குளிக்க போவேன். கணேசனே இது பையதா தூக்கி ஏசியாண்டா. கீழே விழுந்துச்சா? என்ன நீ கேட்ச் பிடிக்கிற? ஒரு யூடியூபர் கேட்ச் பிடிக்க தெரியுது அவனுக்கு? ஏன்டா யூடியூபருக்கும் கேட்ச் பிடிக்க என்னடா சம்பந்தம்? தூக்கி போடுறா நீ. கரெக்டாக என் கைக்கு போடு. முடிச்சிட்டுண்டா. மக்களை இந்த பையில வந்து பறிச்சு போட போகிறோம். ஓ இஞ்சி வர்றது. இஞ்சி வரல செம பழம் இருக்கலாம். மக்களை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு பறிச்சு காமிக்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் சின்ன சின்னமாக இருக்கும். அது வந்து கொப்பு நிறையா இருக்கனால அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி பிடுங்கினா தான் தெரியும். பழம் நிறையா இருக்குடா. எட்டு புக்காக இருக்குது பழம். ஆனால் அது பறிக்க முடியல. அந்த கனவுல இருக்குது. ரொம்ப கனவு வாரத்தில் இருக்குது. இந்த பழம் தான் அப்படித்தான் பழுக்குமே. கனவு வாரத்துலையும் பழுக்குமே இந்த பழமே. பழம்லாம் கை கட்டான தூரத்தில் இருக்குடா. பழம் இருக்கு ஆனால் கை கட்ட 5 பழம் இழுக்காதரா. இழுத்து தொலையா. நான் வேணா பிடிச்சி நிற்கிறேன். நீ இழுத்த நான் விழுந்துருவேன்டா. பாருங்க தொங்கிக்கிட்டு தான் பழம் பறிக்க வேண்டியா இருக்கு. ஏன்னா அந்த தனவுல இருக்கு பழம். எல்லாமே தனவாத்தில் இருக்கு. என்ன பண்ணுறது? காட்டுறா. அப்படி கேமராவில் காட்டு பறிக்கிறது. தெரியுதா? தெரியுதுல்ல? தெரியும். ரைட்டு விடு. ரைட்டு விடு. ஓகே. என்னால் வந்து ரொம்ப நேரமாக நிற்க முடியாது. அந்த மரத்துக்கு போமாடா. அதில் செம பழம் இருக்கும். அந்த மரத்துக்கு பழம்டா. நானும் வாரத்துக்கு வந்துட்டேன். வாரண்டா. நானும் வாரண்டா. இங்கே விட்டுட்டு பறிக்குவே. பறிப்ப கீழே வாத்தியா இல்லையா? முள்ளு செடியா? கத்தாழ முள்ளு. கத்தாழ என்னடா? கள்ளி செடி ஒடிச்சுக்கிச்சுன்னா அஞ்சு ஆட்டு தெரியும்டா எனக்கு. அப்பவே நான் வந்தோடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு போயிட்டேன். லேடிஸ் ஒன்று பிளான் பண்ணி தான் போகிறேன். தெரியும் நீ நானும் வரேன். எங்கிட்ட போறியா? அங்கிட்டே நானும் வருவேன். எனக்கு கேட்ட நீ வா, அங்கிட்டு வா. நான் பைக்கிறேன் உனக்கு. என்னடா அங்கிட்டு போகிறேன்?
இந்த இங்கிட்டு இருக்காங்கய்யா இது பார்த்துதா இருக்கா இந்த வரானா இருக்கா கடையில் இல்லை ஆனால் மினி வாதம் இருக்கு இதோட நிற்க முடியாதுடா முடியுதுடா வாது பருத்து வச்சு வராங்க இல்லையாடா இல்லை இங்கிட்டு வாடா பார்த்துட்டேன் படத்தை பார்த்துட்டேன். அவ்வளோயா படம் முடிஞ்சியா? இருக்குடா முடிஞ்சியா? ஆமாம். இதோ 10 கிலோ மாட்டிக்கிட்டேன்டாண்ணா. படம் சுற்றா இல்லையா? என்ன சட சட சவுண்ட் கேட்குது? ம் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மரத்தோட உச்சியில் நிற்கிறான் சாப்பிட்டுட்டு. என்னடா அது சவுண்டு? பார்த்து நின்றா. உச்சியில் நிற்கிறான். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா பழம் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த இடத்துல வந்துட்டு பழம் தெரியுதா உங்களுக்கு? என்னடா பண்ணுறீங்க? இப்போ என் சொல்ல தாங்க முடியலங்க. வீடியோ இருக்குன்னு தான் சொல்கிறேன். அப்போ தான் ஆட்டம் போட்டுருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா இன்னொரு பழம் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா இந்த போட்டும் பழம் இருக்குது. அப்படி ஃபுல்லாகவே பழம் இருக்குங்க. நான் அதை பார்த்து காமிக்கிறேன். இந்தங்கனா கூட 2 பழம் இருக்குது. க்ரீம்னு நினைக்கிறேன் வீடியோவில். எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. என்ன இந்த வாரம் இங்கிட்டு இருக்கிறா. அதே மேலே யாரும் இல்லைன்னு சொன்னது பழம். பழமே இல்லை. நான் என்ன இங்கே வந்துவார். நான் பறித்து போட்டுக்கிட்டு இங்கே வாருங்க மக்களே. பழம் மக்களே. போதும் அப்படி திங்க. இங்கே வர உன் தலைக்கு மேலே வந்தா வரா. இதை பாரா. இந்த பேர் ஆயிட்டா வீட்டுக்கு போதா. இன்னொன்று பழம் பக்கத்துல இருக்காரு. எங்கயா இந்த மட்டும் இன்னொன்று இருக்காரு. காமி 2 காமி. போட்டா நான் கீழே போட்டான்னு சொல்கிறேன். சரி பாக்கில் போடு. இந்த ஒரு இன்னொரு பழம் இருக்காரு. இந்த இடத்துல இருக்காரு. அதான்டா அது கைக்கிட்டா. அங்கிட்டா அந்த போட்டு பா. இங்கிட்டு கீழே கீழே அதில் என்ன மேலே வாரு. இன்னும் நான் கேமரா இந்த வாரம் அந்த வாரம் கேமரா பாரா. கேமரா பக்கத்து பாரா. இந்த அதான்டா பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இங்கே இங்கே வந்து இருக்கு. இங்கே இல்லை படிக்கல. எங்கேயா? எல்லாத்தையும் பறிச்சு வாய்க்கில் போட ஆரம்பி. பைக்கில் போகிற பைக்கில் இருக்கிற எடுத்துட்டு வந்தேன். மக்களே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல சேஃப்டியாக நல்லா உட்காந்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு வாழை நல்லா இழுத்து பிடிச்சி வச்சுருக்கீங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து அக்கு புக்கா பழம் இருக்குது. காமிச்சிக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்துருக்கேன் நான். இந்த நிறையா இருக்குது. இது முறை மாதிரி பறித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தீஞ்சிரக்க போயிட்டாங்க. வீடியோ எடுத்து சொன்னதுக்கு ஆர்வத்தில் போயிட்டாங்க. அந்த நாட்டில் மக்களே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பழம் பறிச்சிருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறாங்க. நான் மட்டும் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன். நானும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிளம்ப போகிறேன். இது கீழே போய்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழம் பறிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கீழே போய்ட்டு காமிக்கிறேன். அவ்வளோ கொஞ்சம் தான் பறிச்சிருக்கேன். பழம் நிறையா இருக்குது. கொஞ்சம் பறிச்சிடாமல் போயிட்டாங்க. இதான் கீழே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அதெல்லாம் இறங்கணுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அது வந்து அடர்த்தியாக இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இதாக இருக்கும். எங்கே நினைக்கிறீங்களா? பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போகணுங்க. சரியா இதா பறிச்சிட்டு வர்றக்கலாம் ஏன்டா அவசரம்? என்ன பழம்டா? மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு வீரப்பழம் ஒரு பழம் கொடுத்துருக்குங்க. சிவப்பு கலரில். இல்லைண்ணா குண்டா சாமையாக இருக்கே. ஏறத்தாய முடியாது. அங்கிட்டு அங்கிட்டு நிறையா இருக்குது. இங்கிட்டு நிச்சயவாரு அந்த சைடு போயா மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா வீரப்பழம்ங்க. அது காமிக்கிறேன். தெரியுதுங்களா? ரெட் கலரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும்.
வீரம் வந்துடும். அம்மா வீரம் தான் வருது. பார்த்தீங்கன்னா பேர் மட்டும்தான் வீரப்பழம். வித்தினம்னா ஒரு மாதம் வராது. நல்லா இருக்கும்டா, இனிப்பா சோப்பாக இருக்கும். உண்மையிலேயே வீரம் வருமா? இது அதுவும் அந்த பழத்தையும் பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். இதை வச்சிரு வீரன் சரக்கு. ஓ ஆமா இதுதான கத்தாழை சாறு. இதை குடிச்சுன்னா நீண்ட அயிலுக்கு உசுரோட இருக்கலாம். இது எப்படா பறிக்கிறது? கைனால தெரியுதுடா அலசு கையிலே. இந்த வாரம் இங்கெல்லாம் இந்த மனசு கையில் இருக்கிற மாதிரி இருக்கு. அதையும் இப்ப நாங்க தக்காளி தெரியுதா இல்லையா? சொல்லி வர முடியல. இங்க பங்கு வச்சுட்டாங்க. அழுங்கி நீங்க கூட சாத்தாடுல மேய்ஞ்சிடுவாங்க. மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதே வீரப்பழம் இந்த மரத்துலேருந்து பறிச்சது. இந்த சாப்பிட்டு பார்க்க போகிறோம். எவ்வளவு இது பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். இது பார்த்தீங்கன்னா நைட்டாக இனிப்பா துவர்ப்பாக இருக்கும், உடம்புக்கு சத்து கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இனிப்பா இருக்கும். மத்தாடி அது பார்த்தீங்கன்னா பாலப்பழம், இது வீரப்பழம். சத்து ஆனால் ஹைட்டில் இருக்குது, பைக்க முடியல. அதனால அந்த வார்த்தை இழுத்து பிடிவே, இது மட்டும் இழுத்து பிடிக்கியா? உனக்கு இங்கே கொஞ்சம் எங்கள் டீமில் ஹைட்டாக இருக்கேன். ஏன்னா கம்படிச்சு போகிறேன் வார்த்தையா இல்லையா? ஹைட்டாக அவங்க இழுத்து பிடிக்காம தான் கம்பை வச்சு அடிக்கிறேன். அது நானே அடிச்சிட்டேனே. அறா போடுறா போடு. அவ்வளோதான் கொட்டிட்டாரா? அடிச்சு காயெல்லாம் கொட்டிட்டாங்க. அந்த வர உள்ளுக்கு இருக்க வர இருக்காத எல்லாத்தையும் பழம் பிஞ்சு வரியா. நீ இந்த வாட்டி அடிச்சுன்னா அப்ப நான் வேணும். புறக்கடா பழத்தை புள்ளம் பறிக்க விட்றா. கணேசன் நீங்கிட்ட ஓகே இந்தா ஒன்று இல்லைப்பா எனக்கு வேண்டாம், நீனே சாப்பிடுங்க. உங்களுக்கு நீ இரும்பு. மக்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மரத்தில் வந்து செமப்பழம் பறிச்சோம்ல, அது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் பறிச்ச முடிஞ்சு. ஆனால் பழம் நிறையா இருக்குது, நம்மளால் பறிக்க முடியல. ஏன்னா ஃபுல்லாகவே தனவு வாசல் இருக்குது. எங்கள் வீட்டில் அந்த தாங்காது. நேரத்தில் பைக்கில் வச்சுருக்கேன். அதை கொட்டு வைக்கல, கையில் கொட்டு கொட்டுற கீழே கொட்டு கொட்டிடா. என்ன இரு அப்படியே அப்படி கொட்டாத, அள்ளி போடலையா கையில் அள்ளி கையில் என்ன கையில் போயிருமே. நீ வா, நீ தின்னு சேர்த்த நீ ஈரா அப்படி காட்டுறேன். நிறையா இருந்தால் இதில் கொட்டி காமிச்சிருக்கலாம். இன்னும் இருக்கா பாதி இன்னும் பார்த்தீங்கன்னா படிக்கையில் வாய்க்கில் போயிடுச்சு. அது வேறு விஷயம். அது வந்து வீட்டுக்கு போய் ரொம்ப நான் தெரிச்சு போயிடா. பறிச்சு பைக்கில் போகிறான்னாக்க மேலே உச்சியில் போய் உட்காந்துக்கிட்டு தின்ட்டேன். மேலே காமி என்னைய காமி அப்படியே திருப்பாத அப்படியே வச்சுக்க. கிளார் அடிக்குதியா? கண்ணங்கரையில் கிளார்லாம் அடிக்கல, அது டிஸ்பிளே ஆஃப் ஆகிட்டே இருக்கும். ஒரு டச்சு வச்சுன்னா வச்சுக்கே இருக்கும். இந்த வாருங்க மக்கள் எவ்வளோ போல இருக்குங்க. 15 ரூபாய்க்குமா இங்கிட்டு திரும்படா. கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். 15 இல்லடா இருக்காடா அண்ணா. அவ்வளோ ஒரு கை அளவு தான் பறிச்சிருக்காங்க. எனக்கு கேமராக்குள்ள வராத பயமா இருக்கா இல்லையா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து காட்டுக்குள்ளே பறிக்கிற பழம் வீடியோஸ் கண்டிஷன்னா வந்து இதில் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்படி எடுத்து போய் சாப்பிடணும். நல்லா கொண்டு வந்தார், நல்லா இருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய், அடுத்த வீட்டில் சந்திப்போம். போதும்டா அவரா. ஓகே பாய் பாய் சொல்கிறேன். பாய். இன்னைக்கு மேலே அண்ணாந்து பார்க்க முடியலையோ. வாய் ஒட்டு